அந்த குழந்தை அந்த டேபிள்லேயே இறந்து விட்டது. அப்போது போர் நிலவிய காலங்கள் ஆகையினால் அப்போது மாணவர்களுக்கு ஆனால் எல்லா காலத்திலையும் எல்லா நேரத்திலையும் டாக்டர் ஸ்ரீஸ்கந்தராஜாவும் நானும் சேர்ந்து தான் வேலை செய்தாங்க. எங்களோட ஊர் பாசையில் மக்களுக்கு சர்ஜரி இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸுகள் தெரியாதானே, அந்த இன்ஜின் எல்லாம் பிரித்து மேயும் எல்லா இடம் கடமையை சீராகவும் சிறப்பாகவும் ஒழுங்காகவும் செய்த ஒரு வைத்திய நிபுணர் என்பதை தனிப்பட்ட வாழ்க்கை முறைகளில் நமக்கு நேரம் கிடைக்காது என்பது தெரிந்து இலைமறைகாயா இருந்த ஒரு சத்திர சிகிச்சை மேதை தான் டாக்டர் ஸ்ரீஸ்கந்தராஜா. மனித உயிர்களை காப்பாற்றி இருக்கிறோம், அவர்களின் ஆசிகளை பெற்றிருக்கிறோம். சத்திர சிகிச்சை கூடமே ஒரு கலகலப்பா இருக்கும். என்ன சிறிய என்ன பாடி விட்டுட்டாராமன்னு சொல்லுவாங்க. 7 சகோதரர்களில் ஒருவர் வீரமரணம் அடைந்து விட்டார். முக்கியமாக யுத்த காலங்களில் பல பேர் காயங்களுக்கு உள்ளாகும் பொழுது மூத்தவர் பெண் பிள்ளை, அவர் யாழ் மருத்துவ பீடத்தில் மேலதிக வகுப்புகளுக்கு செல்வதற்கு கூட எங்களுக்கு வசதி இல்லை. டாக்டர் ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் மிகவும் எங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருந்திருக்கிறார். முக்கியமா வந்து கார்ல போய் அதுக்கு பின்னால் இருக்கிற தியாகங்கள் நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், சிறியண்டே அவர் கஷ்டப்படினும் ஒரு ட்ரை பண்ணுங்கோண்டு போனார், உடனே செய்து முடித்தார். அதான் யாழ்ப்பாணம் மக்களின் மிகப்பெரிய கோவில் எதுவென்றால் நான் யாழ் போதனா வைத்தியசாலை என்பேன். ஆம், பல்லாயிரக்கணக்கான ஜீவன்களின் உயிர் காக்கும் உன்னதமான கட்டடம் அது. இங்கு பல ஆயிரம் வைத்தியர்கள் கடமையாற்றுகின்றார்கள். பலர் பல அரிய சாதனைகளுடன் ஓய்வு பெற்றும் சென்றிருக்கின்றார்கள். சிலர் வைத்தியர்களாகவும், சிலர் மாமனிதர்களாகவும், ஏன் இன்னும் சிலர் தெய்வமாகவும் மக்கள் மனதிலே வாழ்ந்துள்ளார்கள். அப்படிப்பட்ட ஒருவர்தான் இன்று ஓய்வு பெறும் எங்கள் வைத்தியர், மக்கள் உயிர் காக்கும் உன்னத சத்திர சிகிச்சை மேதை, சித்தங்கேணி மண் பெற்றெடுத்த முத்து நாகரத்தினம் ஸ்ரீஸ்கந்தராஜா. 34 வருட மக்கள் சேவையுடன் ஓய்வு பெறும் இந்த தெய்வ பிறவியை நன்றி பாராட்டி இந்த காணொளியை தமிழ் எந்திரன் வலையொலியில் தயாரித்து வெளியிடுவதில் பெருமை அடைகின்றோம். ஒலிப்பதிவு படத்தொகுப்பு வெளியீடு நற்குணராஜா நிரூபன், தமிழ் எந்திரன். நன்றி. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை எத்தனையோ வைத்தியர்களை கண்டிருக்கின்றது. சிலர் மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பிடித்திருப்பார்கள். 34 ஆண்டு கால சேவை, சித்தங்கனி மண் பெற்றெடுத்த மைந்தன் நாகரத்தினம் ஸ்ரீஸ்கந்தராஜா சார். கிட்டத்தட்ட அவருடைய ஓய்வுக்கு இந்த ஒரு காணொலியை தயாரிக்கிறதுல நான் உண்மையாக பெருமை கொள்கிறேன். முதல்ல சார் வணக்கம் கூறி வரவேற்று கொண்டு நிறைய விஷயங்கள் பேசுவோம். வைத்தியர்கள் தெய்வத்துக்கு நிகரானவர்கள், எத்தனையோ பேருடைய உயிரை காத்தவர்கள். உண்மையாக பெருமையோட வணக்கம் கூறி வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் சார். வணக்கம். உங்களை நிறைய பேருக்கு தெரியும். என்றாலும் இந்த காணொலியை உலகத்திலிருந்து நிறைய தமிழ் மக்கள் பார்க்க போகிறார்கள். யாழ்ப்பாண வைத்தியத்துறை என்ற ஒரு பாரம்பரியம் இருக்குது, ஒரு வரலாறு இருக்குது. உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். வைத்தியராக கல்வி கற்றது யாழ் மருத்துவ பீடத்தில். அதனைத் தொடர்ந்து எனது முழு காலமுமே வடமாகாணத்தில் சேவையாற்றியுள்ளேன். பெரும்பாலும் யாழ் போதனா வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை துறையிலும் மயக்கவியல் துறையிலும் இருதய மாறுநோய் சிகிச்சை பிரிவிலும் கடமையாற்றியுள்ளேன். கிட்டத்தட்ட 34 வருடங்களுக்கு மேலாக கடமையாற்றிய பின் நான் இந்த மாதங்களில் ஓய்வு பெறுகிறேன். நான் சேவை செய்த காலங்களில் பெரும்பாலானவை மிகவும் ஆபத்தான காலங்களாகவோ அல்லது மிகவும் கஷ்டமான காலங்களாகவோ இருந்தன. நான் டாக்டர் இளங்கோ ஞானியார்.
டாக்டர் ஸ்ரீஸ்கந்தராஜாவும் நானும் வந்து மாஞ்சனா காலேஜில் தான் படித்த நாங்கள். அவர் எனக்கு ஒரு வருஷம் முன்னுக்கு படித்தவர். அடுத்த வருஷத்தில் நான் படித்தேன் நான். ஆனால் பள்ளிக்கூடத்தில் நாங்கள் அவரோட விளங்கின காலம் வந்து 2 பேரும் ஒரே ரூட்டில் பஸ்ஸில் வர்றது. அப்போ பஸ்ஸை மிஸ் பண்ணினால் சேர்ந்து திரும்பி வீட்டை போவோம். அது தவிர கணக்க பழக்கம் இல்லை. பிறகு நாங்கள் 2 பேரும் ஜெஃப்னா மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிலாம் படித்த நாங்கள். அவர் வந்து 5வது பேட்ச், நான் வந்து கம்ப்ளீட் பண்ணினது வந்து 9வது பேட்சோட. ஆனால் இப்போ மெட்டாக்களை மாதிரி இல்லாமல் டாக்டர் ஸ்ரீஸ்கந்தராஜா வந்து ஒரு வித்தியாசமான ஆள். அந்த நேரம் எல்லோரும் வந்து ஜெஃப்னாவை விட்டு வெளியில் போய் கொண்டிருக்க அவர் கண்டியில் இன்டர்ன் செய்துட்டு பிறகு தொடர்ந்து வேலை செய்கிறதுக்காக அவர் யாழ்ப்பாணத்தை நோக்கி வந்த ஒரு ஆள். அதாவது வந்து ஒரு ரிவர்ஸ் ப்ரோசஸ் அந்த நேரத்திலேயே ஒரு புரட்சியாக செய்த ஒரு ஆள். நான் வந்து என்ன பாஸ் அவுட் பண்ணினது தொடக்கம் இன்டர்ன், போஸ்ட் இன்டர்ன் எல்லாம் வந்து ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் தான் செய்தேன் 2013ஆம் ஆண்டு வரைக்கும். 1998 கடைசியிலேயே அவர் நானும் சர்ஜிக்கல் யூனிட்டுக்கு வந்துட்டேன் 98 துவக்கத்தில். அதில் இருந்து 2013 வரைக்கும் ஒரே யூனிட்டில் தான் வேலை செய்த நாங்கள். 98 துவக்கத்தில் டாக்டர் ரவிராஜ் வந்து ஆக்டிங் கன்சல்டனை வரைக்கில் அவர் எஸ்ஹெச்ஓ ஆகவும் நான் ஆர்ஹெச்ஓ ஆகவும் அவருக்கு வந்து முதல்ல சேர்ந்து வேலை செய்ய துவங்கினாங்கள். கடைசியில் நான் வந்து தெல்லிப்பளைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகுந்தனைக்கும் 2 பேரும் ப்ரொஃப் யூனிட்டில் டாக்டர் ரவிராஜுக்கு கீழே தொடர்ந்து வேலை செய்தாங்க. அது வந்து ஒரு இனிமையான காலம். அதில் வந்து டாக்டர் ரவிராஜ் மூலம் வந்து இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், டாக்டர் ரவிராஜிட்ட இருந்து தான் அறிவறி துவக்கம் சகலதும் நான் சர்ஜிக்கல் ஸ்கில்லுகள் இதுகள் பழகினது. அதுக்கு முதல் டாக்டர் ஸ்ரீஸ்கந்தராஜாவும் எம்எஸ்ஐ சர்ஜன்மார் கொஞ்சம் பேரோடையும் நாங்கள் வேலை செய்து நாங்கள். அப்போ கொஞ்சம் பேசிக் பழகினது, மிச்சம் முழுக்க டாக்டர் ரவிராஜ் தான் எங்களுக்கு இதண்டது. ஆனால் எல்லா காலத்திலையும் எல்லா நேரத்திலையும் டாக்டர் ஸ்ரீஸ்கந்தராஜாவும் நானும் சேர்ந்து தான் வேலை செய்து நாங்கள். அதனால் அவருடைய பண்பும் அவருடைய எளிமையும் அவருடைய ஸ்கில்லும் எனக்கு நல்லா தெரியும். அவரை பொறுத்த வரைக்கும் நான் குறிப்பாக இன்னொரு விஷயமும் சொல்ல வேணும். அவர் வந்து முதலாக எடுத்த வேலை வந்து எம்போ அனஸ்தீசியா, பிறகுதான் அவர் சர்ஜரிக்கு வந்தவர். அப்போ நாங்கள் மாறி சொல்லுவோம், தலைமாட்டில் இருந்து கால் மாட்டுக்கு வந்திருக்கிறாருன்னு. ஆனால் அந்த நேரம் நான் உங்களுக்கு ஒரு இன்சிடெண்ட்டை மட்டும் அவர்கிட்ட ஸ்கில்லுக்கு சொல்லி போட்டு நிப்பாட்டுறேன். கொழும்பில் இருந்து ஃபஸ்ட் டைமை கொழும்பில் அனஸ்தீசியா ட்ரைனிங் எடுத்த எம்ஓஸ் ஜெஃப்னா ஹாஸ்பிட்டலுக்கு அப்பாயிண்டடாக வந்தவர். அந்த நேரம் நாங்கள் வந்து எஸ்ஹெச்ஓவாக இருந்த நாங்கள் 2 பேரும் சர்ஜரியில். அப்போ ஒரு பேஷண்ட் cervical spondylosis, அவருக்கு வந்து கொழும்பில் இருந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்த அனஸ்தட்டிஸ்ட் எம்ஓ அனஸ்தட்டிஸ்டால் டியூப் போட முடியல. அப்போ டாக்டர் ஸ்ரீஸ்கந்தராஜா சர்ஜரிக்காக வெயிட் பண்ணி கொண்டு நின்றவர். நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், ஸ்ரீயண்ணே அவர் கஷ்டப்படினும் ஒரு ட்ரை பண்ணுங்கோண்டு போனார். உடனே செய்து முடித்தார். அதுதான் அவர்கிட்ட ஸ்கில். அவர் சர்ஜரியாக இருந்தாலும் சரி, அனஸ்தீசியாவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் அவருடைய திறமை வந்து தனித்திறமை. அதாவது ஒரு நாளும் அவர் யாரோடையும் கோவப்பட்டதில்லை. சாந்தமான ஒரு ஆள், எப்பவும் சிரித்த முகத்தோடு இருப்பார். மற்றது அவர் கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ்கள் இதுகள் என்று செய்ததில்லை. ஆனால் பொடியை வந்து ஃபிட்டாக வச்சுருந்தவர். இன்று வரைக்கும் அவர் அதில் வலு கேர்ஃபுல். அவரை நீங்கள் பார்த்தா ஒரு யங் பாய் என்று தான் இப்போவும் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அவருக்கு இப்போ 63 வயதாகி அவர் ரிட்டையர் பண்ண போகிறாருன்றது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அவர்கிட்ட ஸ்கில்லும் அவருடைய திறமையும் இப்போவும் அவரோடையே ஒட்டி இருக்குது. அது எப்போவும் இருக்கும். அவர் ரிட்டையர் பண்ண போகிறாருன்றது ஒரு விதத்தில் மனக்கவலை தான். ஆனால் வாழ்க்கை வந்து நகர்ந்து கொண்டே போகும். அந்த நகர்ச்சியோடு நாங்களும் ஓடிக்கொண்டே இருக்க வேணும். அவருடைய பிள்ளைகள் 2 பேரும் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். ஒரு ஆள் மருத்துவத்துறையில் இருக்கிறார், மற்றவர் இன்ஜினியராக இருக்கிறார். அப்போ அவர் வந்து வாழ்க்கையில் தன் பொறுப்புகளை செவ்வனே நிறைவேற்றின ஒரு மகத்தான ஒரு மனிதராகத்தான் அவரை நாங்கள் பார்க்க வேணும். மற்ற இன்னொன்று அவர்கிட்ட சொல்ல வேண்டியது என்னென்றால்,
சர்ஜன்மார் இல்லாத காலத்திலே அவர் கிட்டத்தட்ட ஒரு சர்ஜரி கவரப்பை யாழ்ப்பாண மக்களுக்கு முழுமையாக தந்ததில் அவரும் டாக்டர் மாதவாவும் முக்கியமானவர்கள். என்ற 2 பேரும் தான் அப்போ எஸ்ஹெச்ஓ, நானும் டாக்டர் சிவதாசும் ஆர்ஹெச்ஓவாக இருந்தோம் நாங்கள். அப்போ இந்த 4 பேரோடு தான் சர்ஜரி யூனிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷங்களுக்கு மேலே நடந்து கொண்டு இருந்தது. அப்போ அந்த அவருடைய கடந்த கால சேவைகளை வந்து நாங்கள் வந்து ஒரு நாளும் மறக்க இயலாது. அவர்கிட்ட இருந்து சர்ஜிக்கல் ஸ்கில் பழகினவர்கள் நிறைய பேர் பிறகு திறமையான எஸ்ஹெச்ஓ மேராயும் திறமையான கன்சல்டன்ட் மேராயும் வந்திருக்கணும் சர்ஜரியில். ஆனபடியால் அவரை நாங்கள் வந்து இந்த நேரத்தில் அவருக்கு நாங்கள் அவர் நல்லா இருக்கிறதுக்கும் அவருடைய தேக ஆரோக்கியம் அவருடைய ஓய்வு காலம் நல்லா இருக்கிறதுக்கும் இறைவனை பிரார்த்தித்து அவர் நல்லா இருக்கணும் என்று சொல்லி இறைவனை வேண்டி உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். 90s எங்களுடைய இலங்கையில் ஒரு கடுமையான யுத்தங்கள் தொடங்கிய காலப்பகுதி ஐபிகேஎஃப், அதுக்கு பிறகான காலப்பகுதியில் உங்களோட கடமையை ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஆஃப்டர் 2009 அதுக்கு பிறகு கடமையாற்றி இருக்கிறீர்கள். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் நினைத்திருந்தால் எவ்வளவோ ஒரு பெரிய துறைகளுக்குள்ள இன்னும் அதாவது பதவி நிலை சார்பாக மக்களிட மனதில் சரி டெக்னிக்கல் சைட்டில் ஒரு நீங்காத ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் என்று பல வைத்தியர்கள் உங்களை பற்றி சொன்னார்கள். சர்ஜரியாக இருக்கட்டும் சரி, நிறைய விடயங்கள் நீங்கள் நின்ற கன்சல்டனாக்கள் அவையின் எக்ஸ்போஷர் உங்களை வளர்த்தெடுத்ததில் கணேசமூர்த்தி சார் முதல், அதே மாதிரி ரவிராஜ் சார், டாக்டர் கணேசரட்னம் சார் அவையோட எல்லாம் நின்று அறிஞ்சேன் நான். அந்த அவர்களோட பணியாற்றி அந்த காலப்பகுதி அதுகளுடைய அனுபவங்களை சொல்லணும். நான் தற்போதைய காலப்பகுதியுடன் ஒப்பிடும் பொழுது நாங்கள் ஆரம்ப காலப்பகுதியில் மிகவும் வித்தியாசமானவை. முக்கியமாக வளப்பற்றாக்குறைகள், நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகம், நோய்களின் காயங்களோ அவர்கள் தீவிரம் பல வகையாக வந்து சேரும். அதைவிட பொருளாதார தடை காரணமாக மருந்து பொருட்கள் ஏன் ஆக்சிஜன் கூட தட்டுப்பாடான காலம். அந்த நாட்களில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளும் போது மயக்க மருந்து கொடுக்கும் பொழுது மிகவும் இக்கட்டான சூழ்நிலைகளில் பணியாற்ற வேண்டி இருந்தது. நாங்கள் ஒரு தேவைக்காக நோயாளிகளை வேறு இடங்களுக்கு அனுப்ப முடியாது. போக்குவரத்து பிரச்சனைகள், அதைவிட ஆளணி பற்றாக்குறை, இரவில் ஊரடங்கு சட்டம், நிபுணர்கள் பற்றாக்குறை, அப்படியா பல வளப்பற்றாக்குறைகளுடன் நாங்கள் சேவை செய்ய வேண்டியிருந்தது. அதிலும் சில வேளைகளில் வைத்தியர்கள் உங்களுக்கு தெரியும், அந்த எம்எஸ்எஃப் அண்டு ஒரு டீம் அவர்களும் ஒரு காலகட்டத்தில் நமது உள்ளூர் வைத்தியர்கள் மிகவும் குறைவடைந்த காலங்களில் சேவையாற்றினார். அவர்களோடும் வெவ்வேறு நாடுகளிலிருந்து வந்தார்கள். பிரான்ஸ், இத்தாலி, ஈரான் போன்ற நாடுகளிலிருந்து வந்த வைத்தியர்களுடன் சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் என்று தான் நினைக்கிறேன். அவற்றையும் கிடைத்தன. அதைவிட 2000 ஆண்டுகளுக்கு பிறகு எமது வைத்தியர்கள் வெளிநாடு சென்று பயின்று வந்து அவர்களோடு திரும்பவும் எங்களோட சக வைத்தியர்களாக பணியாற்றியவர்கள் நிபுணர்களாக வந்து அவர்களுடன் பணியாற்றக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அதில் தான் அந்த கணேசரட்னம் சார், ரவிராஜ் சாரோட என்னுடன் வேலை செய்த டாக்டர் ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களை பற்றி நான் கூறுவதில் பெருமிதம் அடைகின்றேன். அவர் 1992ஆம் ஆண்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் தனது உள்ளக பயிற்சியை கண்டி போதனா வைத்தியசாலையில் முடித்துவிட்டு இங்கு வந்தவர்.
அவர் அன்று வந்த காலத்தில் தொடக்கத்தில் மயக்க மருந்து பகுதியில் மயக்க மருந்து கொடுக்கும் வைத்தியராக வேலை செய்து பின்பு என்னுடன் நீண்ட காலமாக குறிப்பாக 3 தசாப்தங்களுக்கு மேலாக என்னுடன் வேலை செய்தவர். மிகவும் அன்பானவர், பண்பானவர், மிகவும் அமைதியானவர், சாந்த சுபாவமுள்ளவர். குறிப்பாக அவருடைய எல்லாவற்றையும் சுருக்கி ஒரு வசனத்தில் சொல்வதாக இருந்தால் அவர் பட்டமற்ற ஒரு சத்திர சிகிச்சை நிபுணர் என்றுதான் நான் கருத்தில் கொள்ளுவேன். சகல சத்திர சிகிச்சை நுட்பங்களையும் எங்களிடமும் டாக்டர் சண்முகலிங்கம், டாக்டர் கணேசரட்னம் அப்படியான பெரிய பேராசான்களுக்கிடையிடம் கற்று தனது வாழ்க்கையில் ஒரே ஒரு பிள்ளையை மாத்திரம் செய்துவிட்டார். நான் எத்தனையோ முறை அவரை பட்டப்படிப்புக்காக சென்று அந்த பட்டப்படிப்பை முடித்து வரும்படி கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் அதைத்தான் அவர் நிறைவேற்றவில்லை. எனக்கு அது இப்பவும் மனதுக்குள் ஒரு உறுத்தலாகத்தான் இருக்கின்றது. மற்றும் அவரை பற்றி கூறப்போனால் அவர் மாணவர்களுடனும் படிப்பித்தலில் ஈடுபட்டவர், மருத்துவ மாணவர்களை படிப்பித்தலிலும் ஈடுபட்டவர். மிகவும் கடமையை சீராகவும் சிறப்பாகவும் ஒழுங்காகவும் செய்த ஒரு வைத்திய நிபுணர் என்பதை வைத்திய நிபுணர் என்றே கூறிக்கொள்வதில் நான் பெருமை அடைகின்றேன். என்னுடன் கிட்டத்தட்ட 33 வருடங்களுக்கு கிட்ட வேலை செய்தவர். அவர் நாங்கள் வைத்திய துறையில் சத்திர சிகிச்சை செய்யும் பொழுது சில சமயங்களில் உங்களுக்கு தெரியும் போர்க்கால சூழ்நிலையிலும் நாங்கள் தொடர்ந்து கடமையாற்ற வேண்டியிருந்தது. கிட்டத்தட்ட 72 மணித்தியாலங்களுக்கு மேலும் தொடர்ந்து சத்திர சிகிச்சை கூடத்திலேயே நின்று கடமையாற்றியவர்களில் எங்களுடன் அவரும் ஒருவர். அவருடைய சத்திர சிகிச்சைகள் மிகவும் குறிப்பாக சிறிய சத்திர சிகிச்சை இருந்து பெரிய சத்திர சிகிச்சை, அதாவது குறிப்பாக எங்களுடைய வைத்தியர்களுக்கு சொல்லப்போனால் ஈசோஃபெஜெக்டமி என்று, அதாவது களத்தில் ஏற்படுகின்ற புற்றுநோய்க்கு செய்கின்ற சத்திர சிகிச்சை உட்பட சகல சத்திர சிகிச்சையிலையும் தேர்ச்சி பெற்றவர். நாங்கள் சத்திர சிகிச்சை கூடத்தில் அவருடன் வேலை செய்யும் பொழுது அவர் நாங்கள் ஒரு குழாம் அப்பொழுது இருந்தோம் நீண்ட காலமாக. அக்குழாமில் இவரும் ஒரு முக்கிய சிரேஷ்ட வைத்தியராக கடமையாற்றியவர். நாங்கள் இவ்வளவு வேலை பளு இருந்தாலும் எங்களுடைய தாதியர்கள், எங்களுடைய ஊழியர்கள், சக மருத்துவர்கள் எல்லோரும் மிகவும் வேலைப்பளு இவ்வளவு இருந்தாலும் அதை சாமர்த்தியமாக சமாளிக்கும் பொருட்டு பல எங்களுடைய பகடிகளையும் விட்டு மிகவும் அதாவது சத்திர சிகிச்சை கூடத்தை ஒரு கவர்ச்சிகரமான இடமாக எல்லாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடமாக வைத்திருப்பதில் மிகவும் பங்கு கொண்டவர் என்பதையும் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அவருடைய சேவை மக்களுக்கு தொடர வேண்டும் என்றும் அவருடைய குடும்பத்துடன் எனக்கு மிகவும் சிநேகபூர்வமான நட்பு இருக்கின்றது. அவருடைய மகள் ஒரு வைத்தியராக கடமையாற்றுகின்றார். மகன் ராகுலன் என்ஜினியர் பட்டப்படிப்பு முடிந்து வெளிநாடு ஆஸ்திரேலியாவில் இருக்கின்றார். அவருடைய மனைவி அம்பிகா கண் பகுதியில் வேலை செய்தவர். அவர்கள் எல்லாரும் அவரை போன்றே மிகவும் பண்பான நட்புறவு கொள்ளக்கூடிய ஒரு புத்திஜீவிகளாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய குடும்பத்துடன் அவர் தனது சேவையில் இருந்து ஓய்வு பெற்ற என்று நான் கூற மாட்டேன். சேவையிலிருந்து அவருடைய வயது காரணமாக தனது கடமையை முடித்து கொண்டு குடும்பத்துடனும் சந்தோஷமாக இருக்கும்படி எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி தொடர்ந்தும் அவர்
சேவையில் தனிப்பட்ட முறையிலோ வைத்தியசாலைகளில் தனியார் வைத்தியசாலைகளிலோ அல்லது அரசாங்க வைத்தியசாலைகளிலோ தொடர்ந்து அவர் தொடர்ந்து ஈடுபடுவார் என்பதையும் கூறிக்கொண்டு எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு முடிக்கின்றேன் எனது உரையை. கிட்டத்தட்ட 34 வருஷம் என்றது அந்த மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே ஒரு பெரிய சாதனை. உங்களுடைய அந்த ஓய்வை வந்து ஒரு பெரிய அளவில் யாழ்ப்பாண மக்களுக்கு தெரியப்படுத்தணும். ஏனெண்டா ஒரு இப்போ இப்படி ஊர்வலக்கில் சொன்னால் இப்படி தான் நான் கேள்விப்பட்டேன். ஒரு நல்ல மனுஷன், அவர் ஒரு நிபுணர். அதாவது எங்களோட ஊர் பாசையில் மக்களுக்கு சர்ஜரி இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸுகள் தெரியாதானே, அந்தால் இன்ஜின் எல்லாம் பிரித்து மேயும் எல்லா இடம் சர்ஜரிகளுக்கு அந்தால் வந்து ஹார்ட் சரி என்னென்னு ஒரு நீங்கள் கோப்பாயில் கூட வேலை செய்கிறீங்க கொஞ்ச நாள். அப்போ அதை எடுக்கணுமென்று நான் யோசித்தேன்னா இந்த இடத்துல அதுதான் திருப்பம் அந்த கேள்வியை கேட்கிறேன். கணேசரட்னம் சார்கிட்ட நீங்கள் லேர்ன் பண்ணின விஷயங்கள் என்ன, ரவிராஜ் சார்கிட்ட நீங்கள் கற்றுக்கொண்ட விடயங்கள் என்ன, என்னென்னு சொன்னால் அவர்கள் உங்களுக்கு பொஸ்ஸாக இருந்திருக்கிறார்கள், என்ன ஒவ்வொரு டெக்னிக்கல் சைடில் நீங்கள் எக்ஸ்போஷர் இருக்கும், என்னென்ன விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொண்டன்னு சொன்னால் லேர்னிங். கணேசரட்னம் சார் தனி ஒரு மனிதனாக, தனி ஒரு சர்ஜனாக சிறிது காலம் பணியாற்றியார். கலம்பில் இருந்து தென்பகுதியில் இருந்து வந்து இங்கு சேவையை ஆற்றி கொண்டிருக்கும் போது அவருக்கு தனி ஒரு மனிதனாக பல வேலைகளை செய்ய வேண்டியிருந்தது. அதே நேரம் மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டியும் இருந்தது. அப்போ அவர் வந்து போக்குவரத்து பிரச்சனை சைக்கிளில் வருவார். சைக்கிளாக வருவாரா? ஓ, வந்து முழு நோயாளிகளையும் காலையும் மாலையும் இடைவிடாது தன்னுடைய கண்காணிப்பில் வைத்து எமக்கு உத்தரவுகளை சொல்லுவார். அவர் எங்கே இருந்தாலும் அவர் வந்து அவருடைய உத்தரவுகளை நாங்கள் செயல்படுத்தும் போது எங்களுக்கும் ஒரு மன திருப்தி. அவர் ஒரு சிறந்த சத்திர சிகிச்சை நிபுணர். ரவிராஜ் அதை விட அதன் பின்பு அவர் டாக்டர் ரவிராஜ் சர்ஜனாக பட்டம் பெற்று இங்கு வெளிநாட்டில் பயின்று மீளவும் வந்தபோது அவர் ஏற்கனவே அவர் இங்கு எங்களுடன் பணியாற்றிய வைத்தியர் இந்த யாழ்ப்பாண குடாநாட்டில் அல்லது தென்பகுதியிலோ இல்லை எல்லோருக்கும் தெரிந்த ஒருவர். அவர் இதற்கும் எல்லா வகையான சத்திர சிகிச்சைகளையும் தற்போது உங்களுக்கு தெரியும், பொது சத்திர சிகிச்சை என்றால் ஒரு சிறிய வேலைகள் தான் இருக்கும். ஆனால் அந்த காலங்களில் எல்லா வகையான எலும்பு முறிவாக இருந்தால் என்ன, நரம்பு சம்பந்தமான நோய்கள் என்றால், காயங்கள் என்றால் என்ன, குருதி குழாய்கள் சம்பந்தமான காயங்கள் என்றால் என்ன, எல்லா வகையான வேலைகளையும் துணிந்து செய்யக்கூடிய ஒரு வைத்திய நிபுணர். அவருடன் நாங்கள் காலம் வேலை செய்திருக்கிறோம். அவர் எந்த நேரமும் சுறுசுறுப்பாக இயங்குவார், எல்லோருக்கும் உதவி செய்வார். அதான் நீங்கள் சொன்ன ஒரு விடயம், இப்போ ஒவ்வொருக்கும் ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டீங்க நேரம்டா, அதுக்கு அதுலேயும் சின்ன சின்ன ஹேண்டுக்கு எல்லாம் வந்துட்டு அந்த காலத்தில் உங்களுக்கு எக்ஸ்போஷர் கூடவே இருக்கும், பயங்கர கூடவே இருக்கும். நீங்கள் அவர்களுக்கு கீழே தான் எஸ்ஹெச்ஓவாக இருந்தது. எல்லோருக்கும் வணக்கம். யாழ் போதனா வைத்தியசாலை பல நல்ல உத்தியோகத்தர்களின் அவர்களுடைய அர்ப்பணிப்பிலும் சேவையிலுமே உயர்ந்து நிற்கின்றது. அந்த வகையில் டாக்டர் ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் பல வருடங்களாக இந்த வைத்தியசாலைக்கு பல்வேறு பகுதிகளில் சேவையாற்றியவர். அவருடைய நற்சேவை பற்றி கட்டாயம் நான் குறிப்பிட்டாக வேண்டும். நான் மருத்துவ பீட மாணவனாக இங்கே வந்தபோது அவர் மருத்துவராக கடமையாற்றி கொண்டிருந்தார். அப்போது போர் நிலவிய காலங்கள் ஆகையினால் அப்போது மாணவர்களுக்கு மருத்துவபீட மாணவர்களுக்கு கற்பிப்பது மற்றும் குறிப்பாக சத்திர சிகிச்சைகளை பழக்குவது, மயக்க மருந்தை வழங்குவது போன்ற முக்கிய கடமைகள் ஈடுபட்டிருந்தவர். எங்கள் எல்லோரையும் அன்போடு சக
வைத்தியர்களோடு சேர்ந்து எங்களுக்கு நல்ல கல்வியை கற்பித்தவர். அவர் மருத்துவராக வேலை செய்கின்ற காலங்களில் நோயாளிகள் மற்றும் உத்தியோகத்தர்களோடு மிகவும் அன்பாக பழகுவர். எப்போதும் ஒரு புன்முறுவல் பூத்த முகத்தோடு காணப்படுவார். தன்னுடைய கடமைக்கு அப்பாலும் நோயாளிகளை இறுதி வரை பார்த்து அவர்களுடைய எல்லா குறைகளையும் கேட்டு தீர்வுகளை வழங்கக்கூடிய ஒரு நல்ல வைத்தியர். இவ்வாறான உயர்ந்த வைத்தியர்களின் அர்ப்பணிப்பினாலேயே இந்த யாழ் போதனா வைத்தியசாலையின் சேவை உயர்ந்து நிற்கின்றது. ஆகவே டாக்டர் ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் ஓயில் செல்லுவது எமது வைத்தியசாலையில் ஒரு மிக முக்கியமான வைத்தியர். எம்மை விட்டு இந்த சேவையை விட்டு விலகுவது நமக்கு மனவருத்தம் தருவது போன்று இருக்கின்றது. ஏனெனில் அவரை இங்கே பலருக்கும் பிடிக்கும். அவர் எல்லோரோடும் அன்பாக பழகுவார். அவர் மிக மெதுவாகவே கதைப்பார். எந்த கடமைகளையும் அதாவது பின்தள்ளாது ஏற்று கடமைகளை செய்தவர். அந்த வகையில் பல்லாயிரக்கணக்கான நோயாளிகள் அவர் மூலம் பயன்பெற்றிருப்பார்கள். அந்த நோயாளிகள் பயன்பெற்றவர்கள் சார்பிலும் எமது வைத்தியசாலை சமூகம் சார்பிலும் அவருக்கு எமது வாழ்த்துக்களையும், அத்தோடு ஓய்வு நிலையில் அவர் ஆரோக்கியமாக அவரது குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷமாக இருக்க வாழ்த்துகின்றேன். நன்றி. ரைட். இனி ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை இந்த சமூகத்தில் கேட்க போகிறேன். இன்றைக்கு இந்த சமூக ஊடகங்களில் இருக்கிற சில நெகட்டிவான பர்சன்ஸ் காரணமாக வைத்தியர்ண்டா ஒரு சிம்பிளாக பார்க்குற ஒரு நிலைமை இருக்குது. நான் ஹெல்த்தில் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும், அவங்க டெடிக்கேஷன் ஒரு டாக்டரை உருவாக்குறதுக்கு இந்த நாடும் சரி, அந்த வைத்தியர்களோட குடும்பமும் சரி, அந்த வைத்தியர்களோட வாழ்க்கையும் சரி, நிறைய அர்ப்பணிப்புகள், நிறைய தியாகங்கள். கிட்டத்தட்ட சொன்னால் அவர்கள் ஒரு சாமியார் மாதிரி தான் வாழவன். இப்போ சில பேரை பார்த்தா தெரியும், அப்படியான ஒரு முகம் உங்களையும் இருக்குது. நீங்கள் இந்த வைத்தியத்துறைக்காக எண்ணத்தை முதலிட்டு இருக்கிறீர்கள். இந்த வைத்தியர் ஒரு நல்ல வைத்தியராக இருக்கிறீங்களா எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக நீங்கள் செய்த முதலீடுகள் என்றால் என்ன? காசு இல்லை, வேறு வேறு விடயங்கள் இருக்கும், சொல்லுங்கள். நாங்கள் வைத்தியத்துறையை தெரிவு செய்யும் பொழுதே எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை முறைகளில் நமக்கு நேரம் கிடைக்காது என்பது தெரிந்து கொண்டு தான் இதற்குள் நாங்கள் காலடி எடுத்து வைத்தோம். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் இன்று ஓய்வு பெறும் பொழுதும் பூரண திருப்தியுடன் ஓய்வு பெறுகிறேன். ஏனென்று சொன்னால் நாம் ஒன்றையும் விளக்கவில்லை. நாம் எத்தனையோ விஷயங்களை கற்றறிந்து கொண்டோம். எத்தனையோ மனித உயிர்களை காப்பாற்றி இருக்கிறோம். அவர்களின் ஆசிகளை பெற்றிருக்கிறோம். அப்போ அவையே நமக்கு வாழ்நாளில் சாதித்தவையாக இருக்கும். மிகப்பெரிய சாதனை அது. சாதாரணமாக சொல்றீங்க, நீங்க குரல் தழும்புது எனக்கு விளங்க. நீங்க எப்பெல்லாம் டெடிக்கேஷனாக வேலை செய்திருப்பீங்களே. நான் ஒரு காலம் கவலைப்பட்டதில்லை எனது முன்னேற்றம் காணாது என்று. ஒரு டாக்டர்கிட்ட இதுக்கு நான் தான் பதில் சொல்லணும். ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன், சாரை பற்றி ஒரு அவுட்லைன் வேணும் எனக்கு, நான் கொஞ்சம் எடுத்துட்டேன். நான் இதில் பேர் சொல்ல விரும்பல. அவர் சொன்னார், அவர் ஒரு அன்லேபிள்ட் எக்ஸ்பர்ட். அவர் ஒரு அன்லேபிள்ட், அதாவது அவர் பெரிய ஒரு சாதனையாளர். ஆனால் அந்த லேபிள் முன்னுக்கு இல்லையே தவிர அவரோட பழகினவர்களுக்கு தெரியும் அவர் ஒரு அன்லேபிள்ட் சர்ஜன் சொன்னார். அதை நான் இந்த இடத்த சொல்கிறது என்னவோ தெரியாது, நான் சொல்கிறது என்ன மாதிரி வருமோ தெரியாது. ஆனால் உள்ளபடி கழிச்சு தான் எனக்கு பழக்கம். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை பற்றியும் ஒரு எத்தனை பிள்ளைகள், என்ன செய்யணும்? எனது குடும்பத்தில் நாங்கள் 7 சகோதரர்கள். 7 சகோதரர்களில் ஒருவர் வீரமரணம் அடைந்து விட்டார். மற்ற அனைவருமே, என்னை விட மற்ற அனைவருமே வெளிநாட்டில் வசிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என் மீது உண்மையிலே சொல்லுவார்கள், நீதான்டா உண்மையான தமிழன் என்று.
எனது மனைவியும் ஒரு வைத்தியர். அவர் எமக்கு 2 பிள்ளைகள். மூத்தவ பெண் பிள்ளை. அவர் யாழ் மருத்துவ பீடத்தில் மருத்துவ படிப்பை முடித்து தற்போது வைத்தியராக யாழ் போதனா வைத்தியசாலை கடமையாற்றுகிறார். 2வது எனது மகன். அவர் மொரட்டுவை பல்கலைக்கழகத்தில் இயந்திரவியல் கல்வியை முடித்துக்கொண்டு தற்பொழுது அவர் மேற்படிப்புக்காக ஆஸ்திரேலியாவில் படித்து கொண்டிருக்கிறார். அதுதான் சொல்கிறது, நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி வேலை செய்திருக்கிறோம்னு பிள்ளைகளை பார்க்க தெரியுமெண்டு. அந்த கர்மா, அந்த புண்ணியம், ஒரு பிள்ளை வைத்தியர், ஒரு பிள்ளை இன்ஜினியர், இதை விட நீங்கள் என்ன சாதிக்கிறதுக்கு இருக்குது? வணக்கம். நான் பேராசிரியர் சுரேந்திரகுமார், பீடாதிபதி மருத்துவ பீடம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். டாக்டர் ஸ்ரீ ஸ்கந்தராயா அவர்களுடைய அந்த ஓய்வு காலம் பற்றி, அவர் ஆற்றிய பணியை பற்றி சில கருத்துக்களை கூறுவதற்காக நான் இங்கே உங்களிடம் சில கருத்துக்களை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். டாக்டர் ஸ்ரீ ஸ்கந்தராஜா அவர்கள் ஒரு மருத்துவராக மற்ற மருத்துவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான செயற்பாடுகளை கொண்டவர், அமைதியானவர், தேவைக்கு அதிகமாக கதைக்க மாட்டார். ஏதாவது விடயங்களை பற்றி நாங்கள் கதைக்கும் பொழுதும் மிகவும் ஒரு கான்ட்ரோவர்சியல் ஒரு கருத்து என்ன பிரச்சனைகளாக இருந்தால் ஒரு புன்னகையுடன் அதை ஏற்றுக்கொண்டு அதை அப்பால் சென்று விடுவார். அவர் இந்த சத்திர சிகிச்சை துறையில் மருத்துவராக கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலே தன்னுடைய பணியை முக்கியமாக இடர் நிறைந்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் பல வைத்தியர்களும் வைத்திய நிபுணர்களும் நாட்டை விட்டு போய்கொண்டிருந்த காலத்திலும் தொடர்ந்து எதுவித மன கிளேசங்களோ அல்லது எதிர்பார்ப்புகளோ இல்லாமல் தன்னுடைய சேவையை தானும் தன் பாட்டுக்கு செய்து கொண்டிருந்தவர். அவர் பல சத்திர சிகிச்சை சேவைகள் தேவைப்பட்ட காலத்தில் அவரின் பணி மிகவும் அளப்பரியது. முக்கியமாக யுத்த காலங்களில் பல பேர் காயங்களுக்கு உள்ளாகும் பொழுது அவருடைய அந்த உன்னத பணி பல உயிர்களை காப்பாற்றுவதற்கும் பல உயிர்களினுடைய வலுவிழப்பு தன்மையை குறைப்பதற்கும் ஒரு காரணமாக அமைந்தது. முக்கியமாக நாங்கள் மருத்துவ பீடத்தை பொறுத்தவரை மருத்துவ மாணவர்களுக்கு கல்வி கற்பிப்பதில் எப்பொழுதும் அவர் ஒரு முன்மாதிரியாக இருப்பார். மருத்துவர்கள் முக்கியமாக சிரேஷ்ட மருத்துவர்கள் சத்திர சிகிச்சை பிரிவில் இந்த மாணவர்களுக்கு அது 3ஆம் வருஷம் கிளினிக்கல் அப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம் அல்லது இறுதி வருட ப்ரொஃபஸோரியல் அப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம். இந்த மருத்துவ சீனியர் சிரேஷ்ட வைத்தியர்களுடைய அவருடைய அனுபவம், அந்த அனுபவத்தை மாணவர்களுக்கு பகிர்வது ஒரு முக்கியமான பணி. அது மட்டுமல்லாது எங்களுடைய உடற்கூற்றியல் அனட்டமி டிபார்ட்மெண்ட்டில் முக்கியமாக பல அந்த டிசெக்ஷன் என்பது அவர்கள் மாணவர்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட்டராக அல்லது விசிட்டிங் லெக்சரராக பல காலமாக எங்களுக்கு அவர் பணியாற்றி இருக்கின்றார். அவர் தன்னுடைய நுணுக்கமான உடற்கூற்றியல் சம்பந்தமான அறிவையும் மற்றது அதனை அந்த கிளினிக்கல் அந்த சத்திர சிகிச்சை முறையுடன் மாணவர்களுக்கு எடுத்து கூறி பக்குவமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆசான். அவருடைய அது மட்டுமல்லாது ஒரு காலகட்டத்தில் நாங்கள் மருத்துவ மாணவர்களாக இருந்த பொழுது இந்த சத்திர சிகிச்சை நிபுணர்களுக்கு இங்கே பாரிய தட்டுப்பாடு இருந்தது. சில ஓட்டுகளை ஒரு சத்திர சிகிச்சை நிபுணரினுடைய கண்காணிப்புக்கு கீழே இந்த சிரேஷ்ட சத்திர சிகிச்சை வைத்தியர்கள்லாம் அந்த ஓட்டுகளை நடத்தி கொண்டிருந்தார்கள். இது முக்கியமாக நான் சொல்வது 95, 96, 97ஆம் ஆண்டுகளில். அந்த ஆண்டுகளில் இவர்கள் தங்களோட தோளில் இந்த சத்திர சிகிச்சை சம்பந்தமான நிபுணத்துவமோ அல்லது சர்டிஃபிகேட்டோ அதுக்கு மேலாக அவர்களுடைய நிபுணர்களுடைய பணியை எடுத்து செய்யும் பொழுது அவர்கள்
அதுக்குரிய அந்த ரிஸ்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை எடுத்து செயற்பட்டு மட்டுமல்லாது மருத்துவ மாணவர்களுக்கான அந்த தொடர் அதாவது 3ஆம் 4ஆம் இடங்களில் நடக்கின்ற சத்திர சிகிச்சை சம்பந்தமான பயிற்சிகளில் முக்கியமான பங்களை ஆற்றி இந்த மருத்துவ பீடத்திலிருந்து மருத்துவ மாணவர்கள் தொடர்ந்து மருத்துவராக வெளியேறக்கூடிய தன்மைக்கு உதவி செய்தவர்களில் இவரும் ஒரு முக்கியமானவர். தனது பணியை திறம்பட ஆற்றி மற்றும் ஒருவித பாகுபாடுமின்றி சகலரையும் அரவணைத்து நல்ல முறையில் செயற்படக்கூடிய ஒருவர். அவர் அது மட்டுமல்லாது இவ்வாறான பணிகளில் இங்கே தொடர்ந்து பயணித்ததாலோ என்னவோ சில பயிற்சிகளில் அவர்கள் சத்திர சிகிச்சை நிபுணராக வருவதற்கான பயிற்சிகள் தோற்றியிருந்தாலும் அவருக்கு அந்த பயிற்சிகளில் அடுத்த நிலைக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவிட்டாலும் அவர் எந்த சத்திர சிகிச்சையாக இருந்தாலும் அதை சத்திர நிபுணர்களுடன் சேர்ந்து அவர்களுக்கு ஈடாக செய்யக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர். அவர் அந்த பணிகளெல்லாம் மாற்றி அவருடைய மனைவியும் ஒரு வைத்திய நிபுணர், பிள்ளையும் ஒரு வைத்தியர். அவர்களுடைய அந்த குடும்பத்துடன் அவர் தன்னுடைய ஓய்வு காலத்தை மிகவும் சிறந்த வகையில் எடுத்து செல்வது மட்டுமல்லாது அதை ஒரு உலகாலமும் பணியாற்றி ஓய்வு நிலை என்றது எங்களுடைய மனித வாழ்வில் ஒரு அடுத்த நிலைக்கு செல்கிறது. மனித வாழ்வில் நாங்கள் உலகாலம் செய்ததை அதை அந்த எங்களுடைய அந்த ஆத்மாவை ஒரு அடுத்த உன்னத நிலைமை கொண்டு போகிற ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அவர் மேலும் தன்னுடைய பணிகளை சமூகத்துக்கு ஆற்றி மருத்துவத்துறையோ அதுக்கு அப்பாலும் நீண்ட காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய நிறைய மனிதர்கள்ட்ட பழக நான் ஒரு விஷயங்கள் கேட்குறது சார். உங்களோட இளமை காலங்களில் படிக்கக்கூடிய மாதிரி வசதிகள் இருந்ததா, இல்லை கஷ்டத்தில் படிச்சினீங்களா, அதை பற்றி இருக்கா? மோட்டிவேஷன் எதுவும் பார்க்குறாங்களா? உண்மையிலே சொல்ல போனால் எனது தாய் தந்தையர்கள் பெரிதாக படிக்கவில்லை. அப்போ எங்கள் இளமையில் மிகவும் வறுமையில் தான் நாங்கள் படிக்க வேண்டியிருந்தது. ஆரம்ப கல்வியை பண்ணாமை கண்டான் வித்தியாலயத்திலும் உயர்தரம் வரை தெல்லிப்பளை மகாஜன கல்லூரியும் கல்வி கற்றோம். ஆனால் நாங்கள் மிகவும் வறுமையிலே தான் படித்தது. அப்பொழுது மேலதிக வகுப்புகளுக்கு செல்வதற்கு கூட எங்களுக்கு வசதி இல்லை. நன்றி. கூட அந்த உண்மையான கதைக்கு உண்மையாக மனசுலேருந்து வந்தது. இது உங்களை பார்க்கவே தெரிஞ்சது. என்னென்னு சொன்னால் ஒரு ஆள் சிம்பிளாக தெரியுறாருன்னா அவர் பழச மறக்காத ஆளுன்னு தெரிஞ்சது எனக்கு. ஏன் நான் இது உங்கள்கிட்ட இந்த பொது வழியில் கேட்டதுன்னு சொன்னால் இப்போ பிள்ளைகளுக்கு நிறைய வசதிகள் கூட, அதால் தான் இப்போ அழிவின் யாழ்ப்பாணத்தில் அது வேறு கதை. நீங்கள் அந்த கஷ்டத்தில் படித்தும் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் மனதில் இருக்கிற வைத்தியரா, நிறைய புண்ணியங்களை சம்பாதிச்ச வைத்தியரா, நிறைய நல்ல புண்ணியங்களை சேர்த்து உங்களோட பிள்ளைகளும் நல்லா இருக்கணும். நான் டாக்டர் சிவதாசன். என்னை பற்றி சொல்கிறேன்னா, நான் 2003ஆம் ஆண்டு உள்ளக பயிற்சிக்கு போயிட்டு இன்றைக்கு வரைக்கும் யாழ்ப்பாண கிளிநொச்சி பகுதிகளில் மட்டும்தான் சேவையாற்றி கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் நான் இன்றைக்கு ஓய்வு பெறுகின்ற டாக்டர் ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு, சிறு வாழ்த்து ஒன்றை தெரிவிக்கலாம் என்று யோசிக்கிறேன். அந்த வகையில் டாக்டர் ஸ்ரீஸ்கந்தராஜா எனக்கு அறிமுகமானது என்னுடைய உள்ளக பயிற்சியின் போதும், எங்களுடைய இறுதி வருட மருத்துவ பயிற்சியின் போதும். நான் டாக்டர் ரவிராஜ் சார், இப்போ பேராசிரியராக இருக்கிற டாக்டர் ரவிராஜ் சாரோட வேலை செய்கிற காலத்தில் டாக்டர் ஸ்ரீஸ்கந்தராஜா அந்த விடுதியில் ஒரு சிரேஷ்ட வைத்திய அதிகாரியாக பணியாற்றியவர். அப்போது அவரோடு நெருங்கி பழகின்ற காலங்கள் எங்களுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைத்தது. மிகவும் அமைதியானவர், பண்பானவர், நோயாளர்களோடையும் சக பணியாளர்களோடையும் அமைதியாகவும் பண்பாகவும் பழகிற ஒரு குணம் கொண்ட ஒரு வைத்தியர்.
டாக்டர் ஸ்ரீஸ்கந்தராஜாவை பற்றி நாங்கள் சிறப்பாக சொல்கிறது என்றால் அவர் இந்த சித்தங்கேணி என்ற பிரதேசத்தில் பிறந்தவர். பன்னாகம் மெய்கண்டான் வித்தியாசாலையில் ஆரம்ப கல்வியையும், மகாஜனா கல்லூரியில் உயர்கல்வியையும், பட்டப்படிப்பை யாழ் பல்கலைக்கழகத்திலேயும் மருத்துவ கூடத்திலேயும் படித்தவர். உள்ளக பயிற்சியை நான் நினைக்கிறேன் கண்டி போதனா வைத்தியசாலையில் பெற்ற பின்பு தன்னுடைய வாழ்க்கை காலம் முழுவதும் ஓய்வு வருகின்ற காலம் வரைக்கும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் யாழ் மாவட்டத்தில் தான் தன்னுடைய கடமையை ஆற்றி கொண்டிருக்கின்ற ஒரு வைத்தியர். குறிப்பாக யுத்த காலங்கள், வட மாகாணங்களில் யுத்தம் நிறைந்த காலங்களில் அவர் தன்னுடைய சேவையை இந்த சத்திர சிகிச்சை பிரிவில் தொடர்ச்சியாக வழங்கியிருக்கிறார். குறிப்பாக யாழ் இடம்பெயர்ந்த காலத்தில் மீண்டும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு சத்திர சிகிச்சை நிபுணர்கள் இல்லாத காலத்தில் சத்திர சிகிச்சை விடுதிகளை பொருட்படுத்தி அந்த விடுதிகளில் மிகவும் திறமையான ஒரு தலைமைத்துவத்தை வழங்கி மருத்துவ மாணவர்களுக்காகவும் சரி, தாதிய மாணவர்களுக்காகவும் சரி, தன்னுடைய அறிவை பல்கலைக்கழகத்தில் உடற்கூற்றியல் துறையில் செயல்முறை விளக்க விரிவுரையாளர்களாக மருத்துவ மாணவர்களுக்கும், உடற்கூற்றியல் விரிவுரையாளராக தாதிய மாணவர்களுக்கும் தன்னுடைய சேவையை மேலதிகமாக வழங்கினவர். ஏனென்றால் அந்த காலத்தில் யாழ் பல்கலைக்கழகத்துக்கு வளவாளர்கள் மிகவும் பற்றாக்குறையாக இருந்த காலம். மீண்டும் டாக்டர் ரவிராஜ், ஜெயரட்னம், டாக்டர் சிவகுமாராக்கள் வருகின்ற காலம் வரைக்கும், சர்ஜன் வருகின்ற காலம் வரைக்கும் சத்திர சிகிச்சை விடுதிகளை மிகவும் திறமையாக வழி நடத்தியவர்கள் இவர்கள். குறிப்பாக நாங்கள் சிறியண்ணாவை பற்றி சொல்கிறேன் என்று சொன்னால், நாங்கள் பொதுவாக சிறியண்ணான்னு தான் அழைக்கிறோம். நாங்கள் சிறியண்ணாவை பற்றி சொல்கிறேன் என்று சொன்னால், அவர் சத்திர சிகிச்சை கூடத்தில் நிற்கல. அன்றைக்கு கேஷுவலிட்டிக்கு வார ஒரு நோயாளி உண்மையாகவே ஒரு புண்ணியம் செய்த நோயாளி என்று நாங்கள் சொல்லுவோம். ஏனென்றால் எங்களுக்கு அவரை பற்றி பொதுமக்களுக்கு எவ்வளவு தெரியுமோ எனக்கு தெரியாது. ஆனால் அங்கே பணியாற்றுகின்ற ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் டாக்டர் ஸ்ரீயண்ணாண்டா தெரியும். அவர் அந்த துறையில் ஒரு மேதை. எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்புகளில் இப்போ பாராட்டுகள் எல்லாம் தெரிவித்து கொண்டிருக்கையில் டாக்டர் உமாபதி சார் அதில் ஒன்று போட்டிருந்தவர், அவர் இந்த சத்திர சிகிச்சை துறையில் ஒரு மேதை என்று. அதே மாதிரி டாக்டர் ஜெயக்குமாரன், கன்சல்டன்ட் ஆன்காலஜிஸ்ட், அவரை திறமையாக பாராட்டியிருந்தவர். ஏனென்றால் அவர்கள் மருத்துவர் மாணவர்களாக இருந்த காலத்தில் இவர் சிறியண்ணா விட்ட கற்கின்ற பாக்கியம் தங்களுக்கு கிடைச்சதென்றும் அதுக்காக நன்றி தெரிவித்தும் அவர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி நாங்கள் யுத்த காலத்துக்கு பிறகும் தொடர்ச்சியாக பேராசிரியர் ரவிராஜ் சரோட தொடர்ந்து தன்னுடைய சேவையை ஆற்றி கொண்டிருக்கிறார். மேலதிகமாக சமாதான காலங்களில் நாங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து ஒரு சர்ஜிக்கல் டீமாக எல்லா மாவட்டங்களுக்கும் போகிறோம். நாங்கள் அந்த வகையில் முல்லைத்தீவுக்கோ கிளிநொச்சிக்கோ நாங்கள் பல தடவைகள் சென்று எங்களோட சேவைகளை ஆட்டைக்கில் எங்களோட சேர்ந்து அவரும் வந்திருக்கிறார். நான் என்னை பற்றி குறிப்பாக சொல்லிக்கல, நான் கிளிநொச்சி வைத்தியசாலையில் யுத்த காலத்தில், இறுதி காலத்தில், சத்திர சிகிச்சை நிபுணர்கள் இல்லாத காலத்தில் நாங்களும் பணியாற்றின ஒரு அனுபவம் இருக்குது. அந்த அனுபவத்தை எங்களுக்கு அந்த செயல்முறையில் கொண்டு வரத்துக்கு எங்களுக்கு வழிகாட்டின முக்கியமான மருத்துவர்களில் பேராசிரியர் ரவிராஜு, அவரோட இருக்கின்ற டாக்டர் ஸ்ரீஸ்கந்தராஜா அண்ணா தான் அந்த சர்ஜிக்கல் டெக்னிக்ஸை எங்களுக்கு இளைய வைத்தியர்களுக்கு கடத்துறவை. அதை பண்பான முறையில் அன்பாக அமைதியாக அதில் ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில், சத்திர சிகிச்சையில் ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில் அவர்கள் எங்களுக்கு அந்த செயல்முறைகளை விளங்கப்படுத்தி எங்களுக்கு சொல்லி தெரியணும். தியேட்டரை பொறுத்த வரைக்கும் சத்திர சிகிச்சை கூடத்தில் அமைதியாக சில பகுதிகளையும் விடுவார். சத்திர சிகிச்சை கூடமே ஒரு கலகலப்பாக இருக்கும். என்ன சிறிய பகுதி விட்டுட்டாராமன்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பகுதியை நாங்கள் எல்லாருக்கும் சொல்லவும் இல்லாத, ஏனெண்டா சில நேரம் அது பொஸ்ஸை பற்றியும் இருக்கும். பொஸ்ஸும் சில நேரம் கேட்பார், என்னடா சிரிக்கிறீங்கன்னா நாங்கள் பொஸ்ஸுட்டே சொல்ல மாட்டோம். ஏன்னா பொஸ்ஸை பற்றிய ஒரு பகுதியாக இருக்கும். அப்படியே ஒரு அமைதியாக சிரித்து கொண்டு எல்லா சத்திர சிகிச்சையும் போவோம். நாங்கள் இப்போ ஒரு 100 கேஷுவாலிட்டி வரைக்கும் எல்லாத்தையும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை நிபுணரால் செய்யலை. அவற்றை வழிகாட்டலில் அவருக்கு கீழே இருக்கிற மற்ற வைத்தியர்கள்லாம் செய்து கொண்டிருப்போம்.
அந்த வகையில் நாங்கள் சில சர்ஜரி செய்து கொண்டிருக்கையில் எங்களுக்கு ஒரு சிக்கல் வருகுதுன்னா நாங்கள் கண்ணசைவை சிறியண்ணாக்கு காட்டுவோம். கண்ணசைவை சிறியண்ணாக்கு காட்டிக்கல சிறியண்ணா வந்து எங்களுக்கு அதுக்குள்ளால் எப்படி வழியால் வாரது என்று சொல்லி மிகவும் பக்குவமாக அந்த சர்ஜரியையும் அந்த நோயாளிக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாத வகையில் வடிவாக செய்து முடிப்பார். அதுக்கு பிறகு அந்த அனுபவத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் அதை மற்ற நோயாளிகளுக்கும் இப்படி ஒரு சிக்கல் விரைக்கில் எப்படி ஹேண்டில் பண்ணலாம்ன்ற ஒரு பக்குவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். நாங்கள் அப்படி கன விஷயத்தை நாங்கள் சொல்லலாம் சிறியன்னைக்கு. மற்றது அவருடைய ஓய்வு காலம் சிறப்பாக இருக்க வேணும். சில சொல்லுவினம் அந்த இளமரகாயாக இருக்கிறேன்னு சொல்லுவினம் தானே. அப்படி ஜாழ் போதனா வைத்தியசாலையில் இளமரகாயாக இருந்த ஒரு சத்திர சிகிச்சை மேதை தான் டாக்டர் ஸ்ரீஸ்கந்தராஜா. குறிப்பாக சோட்டா சொல்கிறேன்டா. மற்றது ஒரு ஆள் செய்த புண்ணியம் அந்த பிள்ளைகளை நாங்கள் செய்கிற புண்ணியம் பாவம் பிள்ளைகளை போய் சேருமென்று சொல்லுவோம் தானே. அந்த வகையில் அவையில் ஏற்கனவே இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆள். ஏனென்றால் அவருடைய மகள் ஒரு மருத்துவராக, அவருடைய மகன் ஒரு பொறியியலாளராக, மனைவியும் ஒரு ஓய்வு பெற்ற கண் சத்திர சிகிச்சை பிரிவில் கடமையாற்றிய ஒரு வைத்தியர். தன்னுடைய ஓய்வு காலம் வரைக்கும் மனைவியும் அந்த போர்க்காலங்களில் இருந்து யாழ்ப்பாண வைத்தியசாலையில் கண் சத்திர சிகிச்சை பிரிவில் பணியாற்றினவர். டாக்டர் கோதாசன் காலத்தில் இருந்த இரண்டு சிறந்த வைத்தியர்களில் அவரும் ஒருவர். ஸோ அவர் தனியாண்டு சொல்ல இயலாது. அவரும் அவருடைய துணைவியாரும் அவருடைய பிள்ளைகளும் அவரில் ஓய்வு காலத்தில் அமைதியாக சிறப்பாக நோய் நொடி இல்லாமல் வாழ என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல இந்த வைத்தியத்துறையில் இந்த சமூகம் எல்லாத்தையும் மறந்து சில பேரில் கதை கேட்க உண்மையாக பணியாற்ற உங்களுக்கும் கஷ்டமான காலப்பகுதியில் நீங்கள் கடந்திருக்கக்கூடும். ஆனால் அதை நாங்கள் அந்த நெகட்டிவிட்டியை எங்களை மாதிரி ஒரு 10 பேர் காணும் அதை அழிச்சிருவோம். என்னென்னு சொன்னால் அது இப்போ இந்த கலியுகத்தில் சில விஷயங்கள் எல்லாம் தலைகளாக தான் நடக்குது. அந்த நேரம் உண்மையாக உங்களை போன்ற நல்ல மனிதர்கள் மனம் சோறக்கூடாது. நிறைய பேருக்கு அதான் சொன்னேனே, அவர் எத்தனையோ பேருக்கு இருதயங்களை சத்திர சிகிச்சைகளை செய்து காப்பாற்றி இருப்பீர்கள். அந்த புண்ணியத்துக்கு உங்களோட பிள்ளைகள் நல்லா இருக்குது. நீங்களும் நல்ல மனதோட நல்ல ஒரு ராஜா சார் இன்றைக்கு 80 வயது தாண்டியும் இருக்கிற அந்த முகச்செந்தளிப்பு உங்களுக்கும் அந்த ஓய்வு காலத்தில் இப்போவும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பும் மாதிரி அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்குது சார். வர்ற தலைமுறைக்கு இன்றைக்கு வர இளம் ஜெனரேஷன் சரியான அவை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கிறேன். நிறைய காரணங்களால் வந்து அவை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான கம்யூனிட்டியாக தான் இருக்குது. அந்த தலைமுறைக்கு என்ன சொல்ல வாரீங்க இந்த அனுபவம்? நான் நினைக்கிறேன், நான் ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறையை பார்த்து எனக்கு ஒப்பிட முடிகிறது. பழைய தலைமுறையும் இந்த தலைமுறைகளில் நான் தொடர்ச்சியாக பழைய தலைமுறை சார்ந்தவர்களோட பழைய தலைமுறை வைத்தியர்களுடனும் வேலை செய்திருக்கிறேன். வைத்தியர்கள் மாத்திரமில்லை, ஊழியர்கள் எல்லாருடனும். இந்த தலைமுறை நாங்கள் புதிய தலைமுறையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது நான் அவர்களுக்கு கூறக்கூடியதெல்லாம், நீங்கள் உங்கள் கடமைகளை செவ்வனையே செய்ய வேண்டும். சலுகைகள் அல்லது உங்கள் சலுகைகளை அது தானாக வரும். நீங்கள் உங்கள் கடமைகளை நீங்கள் நிறைவேற்றிய பின்புதான் உங்கள் மேலதிகமாக எதிர்பார்க்க முடியும். அதை எல்லோரும் நாங்கள் நேரம் தவறாமல் கடமைக்கு வர வேண்டும். தேவையில்லாமல் நாங்கள் கடமைக்கு வராமல் விடக்கூடாது. நான் பார்த்திருக்கிறேன், லீவ் எடுக்கிறேன் என்று சொன்னால் பெரும்பாலும் தேவைக்கு மாத்திரம் லீவ் எடுப்பார்கள். ஆனால் இந்த காலத்தில் நான் குறையாக சொல்லவில்லை, சின்ன விஷயத்துக்கும் லீவ் எடுக்கிறது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி செய்வார்கள். மற்றது நாங்கள்
பணம் ஒன்றைய குறிக்கோளாக இருக்கக்கூடாது என்று என்று நினைக்கிறேன் என்றால் நாங்கள் எமக்கு கீழே எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் வசிக்கிறார்கள். அவர்களும் சாதாரணமாக வாழ்கிறார்கள். எனவே நாங்கள் உள்ளதை கொண்டு திருப்திப்பட்டு கொண்டு கடமை சொல்லுவார்கள், செய்யும் தொழிலை தெய்வம். மற்றது நாங்கள் கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும் என்பதை விட வேலைத்தளத்துக்கு ஒழுங்காக சென்று வேலையை செய்வதே எல்லாத்தையும் விட சிறந்த தெய்வம் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமா அற்புதம், அனுபவமான கருத்துக்கள். என்னுடைய பெயர் கோணேசவுள்ள நந்தகுமார். நான் தாதிய சேவையில் 32 வருட கால அனுபவம். அதே நேரத்தில் என்னுடைய காலேஜ் ஆஃப் நர்சிங் லெக்சர் ஃபீல்டில் 18 வருஷ கால அனுபவம். அந்த வகையில் நான் டாக்டர் ஸ்ரீ ஸ்கந்தராஜாவை அவர் ஆரம்பத்தில் வைத்தியசாலையில் இருந்து வேலை செய்கிற காலத்தில் இருந்து மிகவும் பழக்கமான ஒரு ஆள். இங்கே வந்தால் அப்புறம் நான் இந்த நர்சிங் ஸ்கூலு 18 வருஷ காலம் இங்கே நான் ஒரு சீனியர் நர்சிங் லெக்சராக வேலை செய்கிற கால பகுதியில் டாக்டர் ஸ்ரீ ஸ்கந்தராஜா அவர்கள் மிகவும் எங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருந்திருக்கிறார். முக்கியமாக எங்களுடைய தாதிய மாணவர்களுக்கு அவருடைய ஆரம்பத்தில் நாங்கள் அவரை பற்றி குறிப்பிட்டு சொல்லணுமாக இருந்தால் அவர் அதாவது இங்கே வைத்தியசாலையில் சர்ஜன்ஸ் பற்றாக்குறையான ஒரு காலத்தில் தனியாக ஒரு ஓடை எடுத்து அந்த சர்ஜனுக்கு நிகராக ஒரு ஓடை எடுத்து செய்த ஒரு போர்ட் நம்பர் 30 அவர் ஆனபடியாக பெரிய சர்ஜரிகளெல்லாம் செய்த ஒரு ஆள். அவர் சர்ஜரியில் எக்ஸ்பர்ட்ன்றபடியாக அவர்கிட்ட நாலேஜ் எங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு முக்கியமாக சர்ஜரி பார்ட்டில் மிகவும் பிரயோசனமாக இருந்தது. இப்போ சார் எங்களுக்கு கனகாலம் இங்கே கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 7-8 பட்சுக்கு மேலே தொடர்ச்சியாக எங்களுக்கு இந்த சர்ஜரி சம்மந்தமான அனுபவத்தை எங்களோட மாணவர்களுக்கு கொடுத்துருக்கிறார். உண்மையாகவே அவர் ஒரு மாணவர்கள் படிக்கிற பொழுது சொல்லுவார், அவர் மிக ஒரு சின்ன ஒரு குறிப்போடு தான் பெறுவார். மிகவும் ஒரு தெளிவாக அந்த பாடத்தில் அவருக்கு ஒரு துல்லியமான ஒரு அனுபவம் இருக்கிறபடியால் ஒரு மிகுந்த ஒரு சிறப்பாக அந்த சர்ஜரி பாடத்தை, அதாவது சத்திர சிகிச்சை பாடத்தை மாணவர்களுக்கு மிகவும் இலவாக கற்றுக் கொடுத்துருக்கிறார். அந்த வகையில் அவருடைய சேவை ஒரு மகத்தான சேவை. எங்களுடைய முக்கியமாக அவர் அந்த வைத்தியசாலையில் இருந்தாலும் எங்களுடைய இந்த தாதிய பயிற்சி பாடசாலையில் இணைந்து எங்களோட மாணவர்களுக்கு அவருடைய அந்த சேவையை வழங்கினது ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடயம். அந்த வகையில் ஒரு மிகவும் ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர். அதாவது ஒரு குறையப்பட்ட நேரத்திலே மாணவர்களுக்கு உரிய அந்த பாடநெறியை நிறைவு செய்வதிலே எங்களுக்கு பெரிய உதவியாக இருந்திருக்கின்றார். ஆதி காலத்தில் உண்மையாக சில நேரங்களில் டியூட்டர்ஸ் பற்றாக்குறையாக இருந்த நேரத்தில் அவருடைய அந்த பங்களிப்புன்றது ஒரு மிகவும் ஒரு முக்கியமாக நாங்கள் குறிப்பிட்டு செல்லக்கூடிய ஒரு பங்களிப்பாக இருக்கும். அவர் ஓய்வு பெற்று செல்கிறார் என்ற பொழுது உண்மையாக நான் யோசித்த விடயம் என்று சொன்னால், சார் இங்கே என்னுடைய மத கலைச்சர் எங்களுடைய பிரிவு சார் விழாவுக்கு நீங்கள் வர வேணும் என்று சொல்லி, அப்போ இந்த அனுபவமான ஆக்கள் இந்த வைத்தியசாலையிலேருந்து வெளியேறி போகிறது ஒரு மனதுக்கு ஒரு கஷ்டமாக இருந்தாலும் இளைப்பாறுதல்ன்றது ஒரு காலத்தினுடைய ஒரு கட்டாய தேவை. அதுக்கு பிறகு நாங்கள் தொடர்ச்சியாக சேவையில் இருக்க முடியாது நம்முடைய வயசுக்கு பிறகு. ஆனபடியால் அவர் தன்னுடைய ஓய்வு காலத்தில் அவர் சீரும் சிறப்புமாக அவருடைய ஓய்வு காலம் தொடர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தை நிறைவு வருகின்றேன். அந்த காலத்தில் முகப்புத்தகம் இல்லை, பேப்பர் மட்டும்தான், வானொலிகள். ரெகக்னேஷன், இப்போ சோஷியல் ரெகக்னேஷன், இப்போ நிறைய பேர் அப்படித்தான் இப்போத்தைய கம்யூனிட்டி அப்படி வந்துட்டு. நான் சொல்ல வாரது, நீங்கள் எத்தனையோ பெரிய சர்ஜரிகள் எல்லாம் சிம்பிளாக செஞ்சுட்டு போயிருப்பீர்கள் அந்த நேரத்தில். அந்த நேரம் இந்த ஃபேஸ்புக்கும் இல்லை, ரேடியோவும் இல்லை, பேப்பர்லேயும் வந்திருக்காது. நீங்கள் நிறைய பேர்கிட்ட உயிரை காப்பாற்றி இருப்பீர்கள். உங்களோட மனதை தொட்ட விஷயங்கள் 1-2 இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அந்த நீங்கள் செய்ததுக்கு இதொண்டு நான் நினைக்கவே இல்லை, ஆனால் நான் செஞ்சு அது இப்போ நல்லா இருக்குதுல்ல, அப்படி இருக்குன்னு தானே சார் நிறைய கதை. அப்படி ஒரு ஸ்டோரி, ஏதாவது ஒரு சம்பவம், ஒரு சின்ன யுத்த காலத்தில் ஒரே நேரத்தில் பெரும்பாலான நோயாளிகள் சிறிய குறுகிய காலப்பகுதிக்குள் பெருமளவான நோயாளிகள் ஒரே நேரத்தில் இறங்குவார்கள். சத்திர சிகிச்சை மண்டபத்திலே தள்ளு வண்டிகளுக்கு தட்டுப்பாடு நடக்கும். அப்போ பாய்களில் கொண்டு வளர்த்துவார்கள். அப்போ நாங்கள் வெளியில் பார்க்கும்போது நாங்கள்
இவ்வளவு நோயாளி இவ்வளவு பேரையும் நாங்கள் கிளியர் பண்ணிட்டு இன்று வீடு போக முடியாது என்று தெரியும். அப்படியான இதில் ஒரு ஒரு ஸ்ட்ரெச்சரில் ஒரு அம்மாவும் அவரோட குழந்தையும் காயப்பட்டு இருக்கிறது. அப்போ நாங்கள் ஒவ்வொருவராக தான் எடுத்து செல்ல முடியும். அம்மா இறங்க முடியாது. அம்மா சொல்றா, நான் இல்லத்தில் படுக்கிறேன், நீங்கள் அந்த பிள்ளைய முதல்ல. அப்ப இயலாத ஒரு தாய், அவ இறங்க முடியாது, அவ தூக்கி கீழே வளர்த்தி விட்டு பிள்ளை எடுத்து சென்று நாங்கள் சத்திர சிகிச்சை கூடத்துக்கு கொண்டு போய் சத்திர சிகிச்சை செய்வதற்கு முதல் அந்த குழந்தை அந்த டேபிள்லேயே இறந்து விட்டது. அது அப்படியான சம்பவங்கள் எங்களை மேலும் நாங்கள் தொடர்ந்து இங்கே இருக்க வேண்டும் என்று யோசித்ததற்கு இப்படியான சில சம்பவங்கள் காரணம். அந்த குழந்தையை காப்பாற்ற முடியவில்லை, அந்த தாயிடம் இப்படி போய் சொல்வது என்ற அந்த அம்மா சொன்னது ஸ்டேஜில் பிள்ளைய முதல் கொண்டு தன்னை அம்மாவுக்கு தான் பெரிய காயம், ஆனால் குழந்தைக்கும் காயம். குழந்தை இந்த இது வந்து நவாலி குண்டு தாக்குதலில் நவாலி தேவாலய தாக்குதல் அனுபவத்தை டாக்டர் சொல்லியிருப்பார். அந்த நேரத்தில் இப்போ எல்லாரும் யோசிக்கிறது டாக்டர்ண்டா அரைவாசி பேருக்கு சமூகத்தில் இந்த விமர்சனங்களுக்கு காரணம் டாக்டர் இவங்க கைஃபையா வாழ்றாங்களே என்றதான் மெயின். அந்த ஒரு பொறாமை தான். நேரம் சொன்ன எனக்கு மீடியாவில் இருக்கிற எவ்வளோ பேரை பார்த்துருப்போம். ஒரு பொறாமை தான் கார்ல போய் அதுக்கு பின்னால் இருக்கிற தியாகங்கள். உங்களுக்கு எப்பயோ 20 வருஷத்துக்கு முன்னே நடந்ததுக்கு இப்போ கண்ணீர் வருதுண்டா. அந்த டாக்டர் தியாகத்தை படம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பளிச்ச இறைவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். கொஞ்சம் கதை கேட்க யோசிச்சு போட்டு கதை இனிமேலாவது வைத்தியர்கள் நம்ம மனதை புண்படுத்துகிற மாதிரி கதை கேட்க இந்த மனம் என்ன பாடுபடும் என்று உங்களுக்கு கொஞ்சமாவது விளங்கும்னு நினைக்கிறேன். இப்படி நிறைய கதைகள் இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஆளுமை எங்களுடைய ஸ்ரீஸ்கந்தராயா சார். அவருடைய ஓய்வு வந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. காரணம் வந்து இப்படியான நிபுணர்கள், லேபிள் பண்ணப்படாத நிபுணர்கள் நிறைய பேர் இருக்கணும். அவர்கள் அதை விரும்புறதும் இல்லை. ஆனால் அவர்கள் செய்த புண்ணியத்துக்கு அவர்களுடைய குடும்பமும் நல்லா இருக்குது. இப்படி ஒரு பெரிய மகானை காணொலியாக்கம் செய்து அவருடைய ஓய்வு காலத்தை மகிழ்விக்கிறதுக்காக வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறி நான் இப்படி ஒரு விஷயத்தை செய்ய போறேன்னு இப்படி நேற்று மகானன்னு சொன்னோன்னே சார் உடனே எனக்கு அப்பாயின்மெண்ட் தந்தீங்கள். பிஸியான ஷெட்யூல்ல உங்களுக்கும் தமிழ் தெரிஞ்சூட்டித்தரம் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய ஓய்வு காலம் மிகச்சிறப்பானதாகவும் பிள்ளைகளோட பேர பிள்ளைகளோட மகிழ்வானதாகவும் எதிர்காலத்தை அமைய வேண்டும். நீங்கள் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் தனியார் வைத்தியசாலையிலேயாவது மக்கள் உங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க வேணும். அந்த காலத்து எக்ஸ்பர்ட்ஸ் யாழ்ப்பாணம் மருத்துவ ஊடம் எப்படியான நாட்களை உருவாக்கி இருக்குன்னு நீங்கள் பார்த்தோன்னு விளங்கும். இது ஒரு ஜெனரேஷன் கேப். உண்மையா இப்போ சரியில்லைன்னு நான் சொல்ல வரையில. இப்பவும் நிறைய நல்லவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த காலத்தின் தியாகத்துக்கு நான் சொல்லுவேன் இல்லை என்று. ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்த அந்த எக்ஸ்போஷர் வேறு, இப்போ வேறு. இப்பவும் இருக்கிறார்கள். நிறைய பேர் உருவாக்கி கொண்டு தான் இருக்கணும். இப்படி உருவாகணும் என்றதான் இந்த காணொலியின் நோக்கமும் கூட. மனப்பூர்வமான நன்றிகள் சார். உங்களுடைய ஓய்வு காலம் சிறக்கணும். இந்த இறைவன் உங்களை நிச்சயமாக கைவிட மாட்டார். உங்களுடைய குலதெய்வம் உங்களோட இருக்கட்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி சார். நன்றி.